முக்கியமா நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது. அதான் நான் பார்த்தேன். நீங்க மட்டும் டிவிகே தற்குறி விஜய் அவர்களே ஒரு வார்த்தை மட்டும் பிஜேபி எதிர்த்து போய் கேள்வி கேட்டு பார்க்கலாம். ஒரே ஒரு வார்த்தை பிஜேபி எதிர்த்து இனிமே கேள்வி கேட்டுக்கலாம். இப்போ ஒரு அறிக்கை வீடியோ வெளியிடுறீங்க. இந்த வீடியோல வந்து உங்களோட ஃபேன்ஸுக்கு டிவிகே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து கிடைக்க மாட்டேது. டேய் இன்னும் அந்த எங்களுக்கே வரல இன்னும். முதல்ல எஸ்ஐஆர் யார் உருவாக்கணும்? எஸ்ஐஆர்ன்றது யார் இப்ப வந்து இப்ப பண்ணி ஆகணும், தமிழ்நாட்டுல வந்து இது புகுத்தி ஆகணும்னு சொல்றது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தை வாயில் வர மாட்டேது தற்கூரி விஜய் அவர்களே. ஏன் வர மாட்டேது? ஜனநாயகன் பட ஷூட் வந்து கரூர்ல எடுத்துட்டேன்னு சொல்லி அந்த இதுல மாட்டிட்டீங்க. இப்ப இதனால உங்களால பேச முடியாது. உங்களால சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபின்ற வார்த்தை கூட உங்க வாயில் வரமே வராது. பிஜேபி நீங்க எந்த மாதிரி எதிர்க்கவே மாட்டீங்க. அப்படியே எதுவும் சொல்லுவாங்களே, பாம்புக்கு தேல் கொட்டுற மாதிரி பொத்திக்கிட்டு அந்த மாதிரி பொத்திக்கிட்டு தான் இருங்க. எதுக்கு எடுத்தாலும் டிஎம்கே நான் இதுதான் பிடிக்கல. எதுக்கு எடுத்தாலும் டிஎம்கே குறை சொல்லி தான் வந்து இது பண்ணுமா? இப்ப வந்து எஸ்ஐஆருக்கும் டிஎம்கே என்ன சம்பந்தம்? எஸ்ஐஆர் எதிர்த்து டிஎம்கே போராட்டம் நடந்துச்சு. அனைத்து கட்சி கூட்டம் எதிர்த்து போராட்டம் நடத்துறது எல்லா மாவட்டங்களையும் போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்துக்கு உங்களையும் அழைப்பு, உங்களை தேர்தல் ஆணையம் உங்களை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவே மதிக்கல. உங்களை மதிக்காத உங்க கட்சிய நேர்ல வந்து அழைப்பு எடுத்து வாங்க போராடலாம்னு கூப்பிட்டது நீங்க வந்து வரல. தேர்தல் ஆணையத்துல போய் எங்களை வந்து எல்லா கட்சி கூட்டத்துக்கும் வந்து எங்களை கூப்பிடுன்னு போய் பிச்சை தர்றீங்க. உங்களை மதிக்கிறாங்க. திமுக உங்களை மதிக்குது. நீங்க பண்ற அவதூறு பழி போட்டா கூட உங்களை திமுக மதிக்குது. உங்களை மதிச்சு நேர்ல வந்து அழைப்படுத்து வாங்க போராடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியும் வந்து சேர்ந்து போராடலாம் கூப்பிட்டா பிஜேபியை நான் எதிர்க்க மாட்டேன். பிஜேபியை எதிர்க்காமல் அரசியல் செய்வது எப்படி தமிழ்நாட்டுல? பிஜேபியை எதிர்க்காம நீங்க தமிழ்நாட்டுல அரசியல் செஞ்சீங்கன்னா பெரியாரோட மண்ணு எவ்வளவு பேரை தூக்கி சாப்பிட்டு போயிருக்கு சரியா இந்த தமிழ்நாடு. பிஜேபின்ற ஒரு மதவாத அரசியலுக்கு நீங்க வந்து விலை போயிட்டீங்கன்றது அப்பட்டமா வெளியே தெரியுது. இருந்தாலும் நீங்க வந்து பிஜேபி பண்ற எல்லா தப்பையும் நீங்க ஆதரிச்சுட்டு எதிர்க்காம வளைஞ்சு கொடுத்துட்டு அப்படியே வளைஞ்சு வந்து அரசியல் பண்ணிட்டு திமுகவை மட்டும் எதிர்த்துறீங்கன்னா முடியாது ராசா. இங்க தமிழ்நாட்டுல ஒன்னும் அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. எதுக்கெடுத்தாலும் திமுக விமர்சனம் பண்றது. நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? நீங்க வந்து அரசியல்ல வந்து என்ன பண்ண போறீங்க? அந்த என்ன பண்ண போறன்னு மட்டும் ஒரு வீடியோ போடும்பா. முடியாது. நாலேஜ் இல்ல, ஒரு வெங்காயம் இல்ல, அரசியல் அறிவு இல்ல. உங்களுக்கு வந்து மக்கள் அறிவு, மக்களை எப்படி சந்திக்கணும், எப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும், எப்படி எதுவுமே இல்லாத கூட்டம். எந்த ஒரு நாலேஜ் இல்லாம வெறும் ஒரு ரசிக மனப்பான்ல இருக்க ஒரு கூட்டத்தை வச்சு நீங்க வந்து சிஎம் ஆகலாம்னு என்ன ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துருக்கீங்க. நீங்க எதிர்க்க வேண்டியது, திரும்ப சொல்றேன், நீங்க எதிர்க்க வேண்டியது பிஜேபிய. நீங்க வந்து திமுக மட்டும் எதிர்க்கிறீங்களா? இந்த அரசியல் தமிழ்நாட்டுல எடுபடாது. ரசிகர்களை மட்டும் ஓட்டு வாங்கிட்டு போனீங்கன்னா, நாம் தமிழரும் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல யங்ஸ்டர்ஸ் எல்லாமே போய் அங்க இருந்து சேர்ந்ததுக்கு அப்புறம்